அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசியினருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானம். அதை விட இது சிம்ம மாசம்னு சொல்லுவாங்க. இந்த சிங்க மாதம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய அற்புதமான மாதம். மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு உண்டான மாதம். சார் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு, ஆனால் முடிஞ்ச மாதிரியே தெரில சார், அதே மாதிரியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊர் திரும்புறதும், அதே மாதிரி இடம் இல்லாதவர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணம் நிறையா இருக்கும், நிறையா அலைச்சல் இருக்கும். இப்போ தான் 100 ரூபா வந்துச்சு, என்னங்க இப்போ 80 ரூபா போயிடுச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு செலவுகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கேட்குறது, எல்லாரும் கேட்குறது, நான் எங்கே போனாலும் கேட்குற ஒரே வார்த்தை என்னென்னா சார். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி மற்றவங்க சொல்கிறது பெருசாக தெரியாது. கன்னிராசிக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். ரொம்பவுமே சாதகமான மாதமாக இருந்துருக்கும். ரொம்ப வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். நினச்சது நடக்கும், கனவுகள் பலிதமாகும். அடடே எப்போ? தனுர் ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாதம். திரிகோண மாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி மாதம், அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. நினச்ச காரியம் நடக்கும், காசு வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே மகர ராசிக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் 12வது மாதம் 8வது மாதம் அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த இந்த ஆவணி மாதம் சார்ந்த நிறைய விஷயங்களையும், ஆவணி மாதத்துல ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட மகேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம்மா. எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியினருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு வந்து கண்டிப்பா அது பயன்பெற தகவலாகவே இருக்கும் சார். ஆவணி மாதம் 5வது மாதம், காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 5வது மாதம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். புத்திரஸ்தானம் சொல்கிறது 5ஆம் இடம், சொந்த பந்தங்கள் சொல்கிறது 5ஆம் இடம், வேத பாராயணம், மந்திரங்கள், வேத பாராயணம், குலதெய்வம், அதே மாதிரி ஒற்றுமை, இதற்கெல்லாம் 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானம். அதை விட இது சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க. இந்த சிங்க மாதம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய அற்புதமான மாதம். ஸோ இந்த மாதத்தில் சூரியனுக்கே உரிய மாதமாக இருக்குது. ஆடி மாதம் வந்து சந்திரனுக்கு உரிய மாதம்னு போன மாதம் சொன்னேன். இது வந்து சூரியனுக்கு உண்டான மாதம், ஆண்களுக்கு உண்டான மாதம். இது ரொம்ப விசேஷகரமான ஒரு மாதம் இந்த சிங்க மாதம். சார் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு உண்டான மாதம். நிறைய இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கூட அவங்க எங்கேயா போயிட்டு வரலாமா, கடைசியில் பார்த்தா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி திடீர்னு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, கரெக்டாக ஸ்க்ரீன் திறந்து தீபாவளி காமிக்கிறது, இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களுக்கு உண்டான மாதம் சொல்லலாம். வேலை மாற்றம், வீடு மாற்றம், இட மாற்றம் போன்ற மாற்றங்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரம் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தம், நிச்சயதார்த்தம், இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் நிறையா இருந்துருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கோம், இதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து எடுத்து செய்யும்போது அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கும். நிறைய நிகழ்ச்சிகளுக்குள்ள கலந்து கொள்வது, திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கலந்துறது, ரொம்ப நாள் வேண்டுதலிருந்து அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ஆவணி மாதத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறதுக்குண்டான மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு. சார் இப்போ இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைகளில், உதாரணம் ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் இருந்துருக்கும். நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன், புதுசாக ஏதாவது சேரணும், புதுசாக ஒரு விஷயத்தில் வந்து சேரணும் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதங்கள் வந்து மாணவர்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய மாதமாகவும் இருந்துட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களுடைய வேலை, அந்த தொழில், இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும்? மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். உதாரணமாக நான் வந்து வேலை மாறணும், இந்த வேலையில் இருக்கேன், வேறு வேலை எதிர்பார்க்குறேன், நான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதற்கு வந்து ரொம்பவுமே உகந்த மாதமாக இந்த மாதத்தில் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ வந்து பெண்களுக்கு இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்குது? பெண்களுக்கு எல்லா மாதமுமே சிறப்பாக இருந்துருக்கு. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உரிய மாதமாக நிறைய பேர் சேமிக்கணும் எதிர்பார்ப்பாங்க, சேமிக்கணும், இந்த சேமிப்பு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். என்னை திட்டிகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒற்றுமைகளுக்கும் நல்லா இருக்கும். மேஷ ராசிக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான பலன்களை வந்து இந்த ஆவணி மாதத்துக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலுக்கு பொதுவாக ஒரு பேசிக்காக பணம் வேணும், ஒரு முதலீடு வேணும். இந்த முதலீடு என்கிட்ட இல்லை, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து என்னோடய நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கேன், என்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கேன், என்னோடய சொந்த பந்தத்தை கேட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீடு இடம் மாறுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சில பேர் பயந்துட்டு இருப்பாங்க கடன் வாங்கி வாங்கலாமா வேண்டாமான்னு. அதற்கெல்லாம் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. சார் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு, ஆனால் முடிஞ்ச மாதிரியே தெரில சார், அதே மாதிரியெல்லாம் இருந்துருக்கு, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊர் திரும்புறதும், அதே மாதிரி இடம் இல்லாதவர்களுக்கு, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கம்பெனியே இடம் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம்னா நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான மாதம். சரி, இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களில் மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள்? இது ரொம்ப உகந்த மாதமாக இருந்துருக்கும். புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். புதுசாக காலேஜ் சேர்றவங்களுக்கு, கோர்ஸ் சேர்றவங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லாம் எழுதணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே பிரமாதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். சார், வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் ஒய்ஃப் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, நாங்கள் வந்து சந்திக்கும் பொழுது நைட்டு 10 மணிக்கு இருக்கும், காத்தால் 2 பேரும் பார்த்தா 2 பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இடமாற்ற யாரோ ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. நான் வந்து சூப்பர்வைசராக இருக்கேன், மேனேஜர் ஆகணும்னா இதை படித்து இந்த எக்ஸாம் எழுதினா நான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுமா. பெண்களுக்கு சார் சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக என்னோடய அம்மா வீட்டில் சிரமப்பட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்காக நான் வேண்டிகிட்டே இருக்கேன். அவங்க வீட்டில், என்னோடய அம்மா வீட்டில் தம்பிக்கு இது நடக்கணும், தங்கைக்கு இது நடக்கணும், நிறையா பேர் வந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். சரி, இப்போ வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் நிறையா இருக்கும், நிறையா அலைச்சல் இருக்கும். இப்போ தான் 100 ரூபா வந்துச்சு, என்னங்க இப்போ 80 ரூபா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு செலவுகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். முந்தியெல்லாம் செலவுக்கு வராமல் இருந்துட்டு இருந்தது, செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன, செலவுக்காக வேண்டி பணம் வர்றதாவது இருந்துட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அலைச்சல் இல்லாமல் இருந்தாங்க, உட்காந்து காலாட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருப்பாங்க, இங்கே இருக்கும்போது அங்கே, அங்கே இருக்கும்போது இங்கே, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் அவர்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். தம்பி தங்கைக்கு ரொம்ப உகந்த காலமாக இந்த காலங்கள் உண்டு. சார், மாணவர்களுக்கு இடம் மாற்றம், அதாவது சில பேர் இந்த ஹாஸ்டல்லாம் தங்கிட்டு இருப்பான், ஹாஸ்டலில் தங்கிட்டு எனக்கு வந்து சரியாக இங்கே சாப்பாடு சரியில்லை சார், பேசாமல் நான் வந்து வெளியில் வீடு எடுத்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த இடமாற்றத்துக்கு ரொம்ப உகந்த இதாக இருக்கும். அதே மாதிரி படிப்புக்கு டியூஷன் சென்டர் மாற்றுறது, ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ வந்து மிதுன ராசியில் ஒரு சிலர் வந்து தொழில் தொடங்கலாமா, இல்லை வந்து வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரியான ஒரு ஆஸ்லேஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே ஆஸ்லேஷன் இருக்கும்போது எதையும் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா இதில் இருக்கும்போது அதில் யோசிக்கிறதும், அதில் இருக்கும்போது இதில் யோசிக்கிறதும் அவ்வளோ விசேஷங்கள் இல்லை. தொழில் தொடங்குறது, கையெழுத்து போடுறது, ஒரு புதுசாக ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு உட்காந்து இந்த பேச்சுவார்த்தைகள், மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த மாதமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். சார், பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உகந்த மாதமாக இல்லையா அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம ஏதாவது ஒன்று மனசில் போயிடுச்சுன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது வெளியில் பேசிகிட்டே இருப்பாங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதம் நிறைய யோசிக்கிறது, நிறையா பேசுறது, கூட இருக்கிறவங்க பேசிகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய சிந்தனைகள் இருக்கும், சிந்தனையுடைய பேச்சு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் சார்?
கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கேட்குறது எல்லாரும் கேட்குறது, நான் எங்கே போனாலும் கேட்குற ஒரே வார்த்தை என்னென்னா, சார் எப்போ சார், அதாவது ஏன்னா அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுக்க சென்டிமெண்ட்டாகவும் எமோஷனலாகவும் அவங்களுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். யாராவது பேசலைன்னா இவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது நடக்கலைன்னா ஏன் நம்மளை மட்டும் நடக்கலை, நம்ம வாய்ஸ் மட்டும் எடுக்கலையே, ஏன் இப்படி நம்ம இப்படி நினச்சிட்டாங்களோ, வயசு சின்னவங்களா இருக்காங்க சின்னவங்களா நினச்சிட்டாங்களா, வயசு பெரியவங்களாக நம்ம வயசானவங்க நினச்சிட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் எமோஷனல் ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் அந்த மாதிரி இருக்காது. பொருளாதாரங்கள் சேரும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு வந்து கொஞ்சம் தடங்களாய் அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பயந்துட்டே இருப்பாங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சு எங்கே போயிடுமோன்ற பயங்கள் மனசில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் இறங்கி அவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் ஈடுபடுவாங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக வீடு கட்டுறவங்க, இடம் வாங்கினவங்க, அதே மாதிரி என்னோட லெவலுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களுக்கு பயப்படாமல் எல்லா காரியங்களும் பண்ணலாம். நல்ல மாற்றம் இருக்கும். ரொம்ப வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும். சரி, இப்போ பொதுவாகவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. இப்போ திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பார்க்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் பார்க்கலாமா? நிறைய பேர் இந்த கேள்வியை ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குறாங்க, சார் அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணலாமா, 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நிறைய நபர்களுடைய லைஃப்பில் எடுத்து பாருங்கள், அஷ்டம சனியில் 7.5 சனியில் தான் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வீடு கட்டினது பாருங்கள், அஷ்டம சனியில் 7.5 சனியில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கஷ்டத்தோட கஷ்டமாக அவர்கள் முயற்சி எடுத்து, ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயங்கள் தான். அப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறது. அது குறிப்பாக அஷ்டம சனி காலத்துலேயும் 7.5 சனி காலத்துலேயும் அதே மாதிரி வீடு கட்டுறதோ போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அமையிறது இயற்கையாகவே இருந்துட்டு இருக்கும். அப்போ நான் சொல்கிறது, எப்படியும் உங்களுக்கு இது சிரமமான காலங்கள்னு மனசில் இருந்துட்டுருக்கு. சிரமத்தோட சிரமமாக அது நியாயமாக அந்த சிரமத்துக்கு ஒரு மிச்சம் இருக்கிற மாதிரி. அதாவது அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டம் இருந்தது, ஆனால் வீடு வந்துருச்சு, வீடு கையில் இருக்குது, கஷ்டம் இருந்தது ஆனால் கல்யாணத்தை முடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது ரொம்பவுமே நல்லது தான். கடகராசிக்காரங்கள் இருக்க மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நிறைய யோசனைகள், பெரியவங்களை குழப்பப்படாது. ஒரு பையன் வந்து அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தேன், நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜின் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்படி அங்கே போய் சேர்த்துட்டாங்க. அங்கே போய் சேர்த்தோடனே இல்லை எனக்கு இந்த காலேஜே சரியில்லை, எனக்கு வேறு இடம் மாற்றிருந்தேன். அவங்க என்னப்பா ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுப்பா உனக்கெல்லாம், அதெல்லாம் படிக்க முடியாது, திருப்பி அப்பா அம்மா வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. அங்கே மாற்றினதுக்கப்புறம் சொன்னால் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். இல்லை அங்கே யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, சார் என்ன சார் பண்ணுறது, இப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படாது. ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கடகராசிக்கு இந்த மாதத்தில். சரி, இப்போ வந்து வேலை செய்கிறவங்க, தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? தாராளமாக பண்ணலாம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆனால் என்னென்னா அகலக்கால் வைக்கப்படாது. உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருக்கிறவங்க, இந்த மாதிரி பணத்தை மற்றவங்க கேட்டால் கொடுக்கறது, ஃபினான்ஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் செயல்பட்டால் ரொம்பவுமே விசேஷமாக இருந்துருக்கும். பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எடுத்து கேரை பார்த்து, அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கே உண்டான மாதம் தான் இந்த மாதம். அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மாதிரி போகிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருந்துருக்கு. மனசில் ஒரு பயம் இருக்கும், நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றும். இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸும் நெகட்டிவான ஆட்களையும் பக்கத்தில் வச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த மாதத்தில் தன்னுடைய ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் சிம்மராசிக்கு. நான் யார் தெரியுமா அப்படின்றவாங்க. சில நேரங்களில் இருக்கும் அசோக் அப்படின்னு சொல்லி தொடைய தட்டுறது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் அப்பப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி மற்றவங்க சொல்கிறது பெருசாக தெரியாது. அவர்கள் சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்க மேலே ரொம்ப அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்கும். கரெக்டுங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு அவங்க மேலே அப்படின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாணவர்களுக்கு சார்? மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஏதேனும் ரீசர்ச் பண்ணவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ரொம்ப நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். சரி, இப்போ வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? சாதகமான மாதம். உன்னை பார்த்து தான் ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன். இப்போ பாலச்சந்தர் சார் வந்து ரஜினிகாந்த் சாரை பார்த்து பாடின மாதிரியும், கமலஹாசன் சார் மாதிரி பார்த்து சொன்ன மாதிரியும்
உன்னப்பா தேடிட்டு இருந்தேங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து வரும். அந்த நபரை தேடி நீங்களும் போனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருந்துருக்கும். உன்னையெல்லாம் சாதிப்பியான்னு கேட்டவங்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கிறேன். நிறைய பேர் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுட்டுருப்பேன். இங்கிலீஷு, அதே மாதிரி ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுட்டுருப்பேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். யார் எதை குற்றம் குறை சொன்னார்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. சார், கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? கன்னிராசிக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துருக்கும். அதில் சில பேருக்கு சில மருத்துவ செலவுகள், சில பேருக்கு சில விரயங்கள், சில பேர் வெளிநாடு வெளியூர்லாம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறதி அப்பப்போ இருந்துருக்கும். செல்ஃபோன் இங்கே தான் வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, லைட் ஆஃப் பண்ணா இல்லையா, வெளில வந்ததுக்கப்புறம் யோசனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துட்டுருக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் பத்திரம் போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் கூட யாரையா வச்சுட்டு அவாட்ட கொடுத்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன்ஸ் அவங்கள கேரி பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. முக்கியமான பேச்சுவார்த்தை, மீட்டிங்கு, முக்கியமான சப்ஜெக்ட்டு, இல்லை 100% இதை எதிர்பார்க்குறேங்கிறது இல்லாமல் இதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சார், மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? இந்த ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளியூர் போய் தங்கி, வெளிநாடு போய் தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சார், வேலைக்கு போகிறவங்களுக்கு? வேலையில் போகிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி அங்கே வா மாப்பிள்ள இங்கேருந்து ஒரு 10,000 ரூபா எச்சா கிடைக்குதுன்னு சொல்லி டக்குன்னு போயிடக்கூடாது. 1க்கு 100 முறை யோசிச்சுட்டு போகணும். இல்லைன்னா அந்த கப்பல் தள்ளுற வேலையாக தான் இருந்துருக்கும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. சார், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு? இடம் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துருக்கும். வேலை தேடுறவங்களுக்கும் நல்லா இருந்துருக்கும். யாராவது ரெஃபரன்ஸ் மூலமாக பண்ணும்போது இது உண்மையாக இருக்கிற வேலையை விட்டு வந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு சார்? திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக குருவை வச்சு பார்க்கும்போது சாதகமாக இருக்குது. வருஷ பலன்கள் பார்க்கும்போது சாதகமாக இருக்குது. மாத பலன்கள் பார்க்கும்போது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஒருவேளை முடிவு எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். ஏதேனா அவங்க சேர்த்து வச்சது செலவாயிடுச்சுன்னா பொக்குன்னு ஆஹா இவ்வளோ செலவாயிடுத்தேன்னு யோசிப்பா. பின்னாடி அது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நல்லா இருந்துருக்கு. பொதுவாகவே கன்னிராசி என்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? ரொம்பவுமே சாதகமான மாதமாக இருந்துருக்கும். ரொம்ப வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். நினச்சது நடக்கும், கனவுகள் பலிதமாகும். அடடே எப்போ இன்றைக்கி தான் நினச்சவங்களேங்கிற மாதிரி பார்க்குறவர்களை எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஃபோன் பண்ண நினச்சா கரெக்டாக அவங்களே கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது. மாணவர்களுக்கு சார்? மாணவர்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். நினச்சதை விட நல்லபடியாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் கட்டாமே இதில் சேரலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அப்பா அம்மா இது வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ எனக்காக சரின்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ஏற்படும். சரி, இப்போ வந்து அரசாங்க பணி அந்த தேர்வுக்காக தயாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இந்த ஆவணி? ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கு. சில பேர்லாம் டெய்லி இந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து கால் ஆஃபர் வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன் இன்னும் சொல்லப்போனால் பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுகள்கிட்ட பிஏவாக ஒர்க் பண்ணுவாங்க, பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணுவாங்க, அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. தான் நினச்ச விஷயம் ஒரு காரியங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி உண்மை பொய் இது வந்து ரொம்ப நாளாக குழப்பம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை இவங்க மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தேக நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். பிறந்த நாளோ இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அது கிஃப்ட் வரும். அது அவங்களுக்கு நினச்சதாக வரும். ஒரு திருப்தியாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ, ரொம்ப சத்தம் போட்டோமோ, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். பெரியவங்களை பார்த்து அதிகமாக பேசாத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் இவங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, நான் போகிற இடத்துல நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். மீது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு.
சார் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சில பேர் படிச்சுட்டே வேலை செய்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்ட் டைம் ஜாப். அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சார் இப்போ இந்த மாதம் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து திருமணத்திற்கு எதிர்பார்க்கலாமா? பொதுவாக ஆவணி மாதத்தில் நல்ல மாதம், அதாவது இந்த மாதம் ஜாதகம் கொடுக்கறது பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நம்ம எப்பவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் 2, 5, 7, 11ன்னு சொல்லுவோம். அப்படி 11வது மாதங்கிறது இந்த மாதம் இல்லை, ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த ஜாதகம் கொடுக்கறது பார்க்கறது பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சார் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதத்தில். வார்த்தையிலேயே இந்த மாதத்துக்கு உண்டான பலன், போட்டி இவங்க தான் ஜெயிப்பாங்க. சார் பெண்களுக்கு என்னை ரொம்ப கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க, என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, குடும்பத்துக்கு முன்னாடி நான் நிறுத்தி காமிக்கணும், ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், இவங்க முன்னாடி வைராக்கியமாக நின்று காமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? தனுர் ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாதம். திரிகோண மாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி மாதம், அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. நினச்ச காரியம் நடக்கும், காசு வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து கொண்டு இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசம் போகிறவங்களுக்கு விசேஷமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சார் மாணவர்களுக்கு மேலே படித்து இன்னும் அடுத்தது படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்குது. தனுஷ ராசிக்காரங்க வந்து இந்த சமயத்தில் தொழில் தொடங்குறதுக்கு பணம் கொடுக்கலாம், இடம் பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக. அது குறிப்பாட்டு நான் அந்த பலனில் சொல்லும்போது அதை விட்டுட்டேன். ஒரு இடம் பார்க்குறேன், தொழிலுக்காக ஒரு இடம் பார்க்குறேன், ஒரு ஹோட்டலுக்காக இடம் பார்க்குறேன், ஒரு ஆஃபீஸ் மாத்திரம் இடம் பார்க்குறேன், ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி கையெழுத்து போடுறதுக்கு, பூர்வீக அப்பாவை பண்ண இதே என்ன வீட்டில் வந்து நான் வேறு தொழில் பண்ணியிருந்தேன், எல்லோரும் சொல்கிறாங்க அப்பாவோடதே இதை எடுத்து பண்ணு, மில் இருக்குது நீ எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப முடியாதவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்க சொல்வாக்க கேட்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்றதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்களுக்கு எப்படி இருக்குது சார்? திருப்தியான மாதமாக இருந்து கொண்டு இருக்கும். குறிப்பாக அவங்க வேண்டுதல் பழிக்கும். சில பேர் கனவுகள்லாம், நற்கனவுகள்லாம் ஒரு நல்ல கனவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பழிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எங்கேனும் சில பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும்னு மனசில் தோணும். அவங்களுக்கெல்லாம் அந்த 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 பரிகாரம் எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? பொதுவாகவே மகர ராசிக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் 12வது மாதம் 8வது மாதம் அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கன்னிக்கு சொல்லும்போது இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை, கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அதே தான் மகர ராசி அன்பர்களுக்கு. முடிவுகள் இருந்தால் ஒரு 4-5 மாதம் தள்ளி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப பிரயாணத்தை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். இந்த நம்ம காலகட்டமோ நம்மளுடைய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். ராங் பர்சன் வித் ராங் ஐடியான்னு சொல்லுவாங்க. யாராவது கூட இருக்கும்போது அவங்க தப்பாக இருப்பாங்க, தப்பான ஐடியாஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் தலையாட்டப்படாது. 1க்கு 100 முறை கவனித்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா நல்ல பலன்கள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? பொதுவாக குழப்பத்தில் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழப்பமாவோ குழம்பும் பொழுது ஒரு முடிவெடுக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. காப்பி கேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பண்ணுறாரு அதனால் நானும் இதை படிக்கிறேன், இன்னொருத்தர் இருக்காங்க நானும் படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு போய் அங்கே சேர்றேன் நானும் சேர்றேன், அது இல்லை. நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு என்ன தெரியும் அதை பார்த்து சேர்ந்துக்கிறது அவர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் என்று. சார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் சைன் போடுறது போன்ற விஷயத்தெல்லாம் தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. திடீர் பணவரவுகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் கேட்குறாங்க, அவங்க தொழில் பண்ணுறதுக்காக நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணக்கூடாது. இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு பொதுவாக பக்கத்தில் இருக்க இவங்க சொல்லிட்டாங்க, இந்த அடுத்தா தம்புஜத்தை பார்த்தீங்களாங்கிற மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிறது எங்கள் வீட்லேயும் நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை 3வது மனுஷர்கிட்ட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சண்டை போடுறது சொல்லுவேல், நாளைக்கு அது அப்படியே வெளியில் பரவின்னு இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. குடும்ப ஒற்றுமை சார்?
ஒற்றுமைகள் இருந்து கொண்டிருக்கும். பிறரை ஒருத்தர் புரிந்து கொண்டா எப்பவுமே சண்டையில் ஆரம்பிக்கிறது சந்தோஷத்தில் முடியும்னு சொல்லுவா. அந்த மாதிரி சண்டையில் ஆரம்பித்து சந்தோஷத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும்? கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான மாதமாக இருந்துருக்கும். நீங்கள் கேட்பீங்களா கல்யாண விஷயத்துக்கு இல்லைம்மா, நீங்கள் பொதுவாக எல்லாத்துலேயும் கேட்டல, அதனால் இந்த மாதிரி கல்யாண விஷயங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகளுக்கு ரொம்ப சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்மளால இவங்க கவலைப்படுறாங்களோ இவங்களால நம்ம கவலைப்படுறாங்களோங்கிற மாதிரி இவர்கள் கவலை அவர்களுக்கும் அவர்கள் கவலை இவர்களுக்கும் இருக்கக்கூடியதாக இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்குமா. பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கும். அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாதம். ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமைகளுக்கு சாதகமான மாதம். நான் சொன்னேன், இவங்களை பற்றி அவங்க கவலைப்படுவாங்க, அவங்கள பற்றி இவங்க கவலைப்படுவாங்கன்னா மிகப்பெரிய ஒற்றுமைகள் இருந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சில பேர் கோவத்தினால பேசுறது கூட சில விஷயங்கள்லாம் இவங்க என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, காலையில் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தா எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, மனைவி இப்படியே கேட்டுன்னு இருக்காளேன்னு டென்ஷன் ஆவா. இல்லை, அன்புனால சாப்பிட்டாச்சா இல்லையான்னு கேட்குறேன். அதே மாதிரி கணவர் ஒரு விஷயத்தை கேட்க எப்போ பார்த்தா என்னை சந்தேகப்பட்டுட்டே இருக்கார். இல்லை, அன்புனால கேட்கக்கூடிய பாதுகாப்புனால கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்கும். குழப்பத்தில் இருக்க அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? குழப்பமே இருக்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கங்காட்டி குழம்பவும் கூடாது, குழப்பத்திலும் இருக்கப்படாது. தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் உண்டு. பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும். குறிப்பாக திருமண விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக முடியக்கூடியதாக இருக்கும். பிறருடைய ஹெல்ப்பும் நம்மளுடைய காரியம் பிறருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அமையறதுக்குண்டான ஒரு அற்புதமான மாதமாக பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. கண்டிப்பாக. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டிங்க, இவங்க எப்பவுமே உபயராசின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வெற்றி வந்தாலும் வெற்றி மாதிரி தெரியாது, தோல்வி வந்தாலும் தோல்வி மாதிரி தெரியாது, ரெண்டுமே சமமாக இருக்கிறது. இவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க சந்தோஷமாக இருக்காங்களாலே. ஏன்னா காசு ஈசு வந்துச்சுன்னா ஆஹா ஓ பிரமாதம் அப்படின்னு அவங்க முகத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஏதாவது ரொம்ப டல்லாக இருந்தாங்க, எனக்கு என்னமோ தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா அவங்களுக்கு ஏதோ 2-3 நாள் காசு வரலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்களுடைய இயற்கை அவங்களுடைய முகமெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாள் வருத்தப்பட்டவங்களுக்கு இறைவன் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். யோகா, ஜிம்மு, பிராணாயாமம் இது போன்ற விஷயங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் இந்த பிரிந்து இருந்தவங்க வேலை வாய்ப்புக்காக என் மனைவி அங்கே இருக்கா நான் இங்கே இருந்துருக்கேன், இந்த மாதிரி பிரிந்து இருக்கிறவங்க வேலை சூழ்நிலை காரணமாக சில நேரம் அப்பப்போ வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சார், மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நினைச்சது நடக்கும், நல்ல காரியங்கள் இருந்துருக்கும், படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அனுகூல்யம் ஜாஸ்தியாக வரும். புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதத்தில் புரிஞ்சுப்பாங்க. இவங்க நம்மளுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையாவே இருந்துருக்கும். சார், தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரு, மறைமுக சத்ரு இருப்பாங்க. மறைமுகம்னா கூடவே இருந்துருப்பாங்க, பின்னாடி வேற யாருக்கா வேலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்க ஸ்பையாக இருப்பாங்க. அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். பெண்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். நினைத்த பொருள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மாதத்தில் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில பேர் கிரெடிட் கார்டெலாம் போட்டு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நகை சேமிப்பு, ஏதேனும் புதுசாக சிட் ஃபண்டு இதில் போட்டு வைக்கிறது, புதுசாக ஏதேனும் ஒரு காரியம் பேங்க்கில் ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் 12 ராசிக்குமே இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை அவங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த 12 ராசியினருமே பொதுவாக செய்ய வேண்டிய வழிபாடு இந்த ஆவணி மாதத்துலனா அது என்ன வழிபாடு சார்? இந்த ஆவணி மாதத்தில் நிறைய சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுமா. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் திருவண்ணாமலையில் போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் சிவாலயங்களில் கிரிவலம் வர்றது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்னதானம் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் இயலாதவர்களோ அவர்களுக்கு அன்னதானம், சாது மடங்களுக்கு போய் சென்று வர்றது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். பாடசாலை, கோசாலை இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே பயனுள்ள ஒரு மாதம் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொந்த பந்தங்கள் பேசாத இருந்தவங்க அவங்ககிட்ட தானாக நம்ம கூப்பிட்டு பேசி அந்த உறவுகளை மேம்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான மாதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு யாராவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா சேமிப்பு போட, ஏன்னா காரபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 5வது மாதம் இந்த மாதம். குழந்தைகளுக்கு ஒன்றுமே சேமிக்கலைன்னு சொல்கிறவங்க ஏதோ கொஞ்சம் பணம் சேமித்து வச்சாலும் நல்ல சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு. சார், ஆவணி மாதத்தில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது 12 ராசிக்காரங்களுக்குமே பயனுள்ள தகவல்
தகவல்களாகவும் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவுமே இது இருக்கும் சார். நன்றி சார். நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.